இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இன்று மாலை தான் வானம் வந்து ஒரு கருத்து திடீரென்று இந்த சூறைக்காற்றுடன் மழை பெய்திருக்கிறது. இந்த மழை இப்போது பாத்தீங்கன்னா இந்த வீசிய சூறாவளி காற்றுல பல இடங்கள்ல சாலைகள் மற்றும் வீடுகள் பக்கத்துல இருந்த மரங்கள் எல்லாமே வந்து முறிந்து விழுந்திருக்கிறது. இந்த மரங்கள் முறிந்து விழுந்த காரணத்தினால பல இடங்கள்ல மின்கம்பங்கள் மேல மரங்கள் விழுந்த காரணத்தினால மின்சாரம் வந்து தற்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை வந்து ஒரு அரை மணி நேரம் தான் பெய்திருக்கும். ஆனா இந்த காற்று வீசிய வேகம் காரணமாக பல இடங்கள்ல பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலைகளில் விழுந்துள்ள மரங்கள் விழுந்த காரணத்தினால போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது சம்பவம், இந்த தகவல் வந்து மேட்டுப்பாளையம் தீயணைப்பு துறையினருக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து விரைந்து அந்த சம்பவ இடத்திற்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த முறிந்து விழுந்த மரங்களை வந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதே போல மரங்கள் விழுந்து சேதமான மின் கம்பங்களையும் வந்து சீரமைக்க வேண்டும். தற்பொழுது அந்த மின் கம்பங்கள் முறிந்த காரணத்தினால பல இடங்கள்ல வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோடை மழை அவ்வப்போது பெய்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை பகுதிகளில் இந்த சூறைக்காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால பல இடங்கள்ல வந்து சேதங்கள் ஏற்பட்டு வருகிறது. இதே போல விவசாயிகளுடைய வாழை மரங்களும் பல இடங்கள்ல வந்து முறிந்து விழுந்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன இருந்தாலும் இந்த சிறுமுகை பகுதியில் வீசிய இந்த சூறாவளி காற்று வந்து ஒரு பெரிய ஒரு சேதத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.